Hi, my dear viewers. I'm Akanksha from Bangalore. I have done a very simple character in this movie. My director, Mr. Adi Mulam sir, I'm really thankful to him for introducing me as a newcomer in this movie. My producer, Mr. Shanmugam Pandyan, he trusted me a lot and given me a chance to act in this movie. My support of my parents and God always blessed me to work throughout this movie. I'm very lucky to be the part of this team. I wish them all the very best and success. Mr. James Vasandan, he's the music director of this movie. I have heard a lot about him. He's a boon to our movie. I thank him for giving me such a wonderful song. I enjoyed shooting it. My hero, Mr. Kailash, he has been a big support and motivation throughout my movie. He had a lot of patience to cope up with me. The language part, it's a very new language for me, Tamil. I have cooperated with the team and learned a new language. It's an advantage for me as well. Now I think I can understand and talk in Tamil. Enikku Tamil konjam theriyum. I have done a very simple and naughty character in this movie. A village character a girl who in her family fights is trying to catch her love and loves her mama so much. And in this climax, they have shot with around 1,500 buffaloes or cows, and that's a really nice thing and a new thing for me, as I'm a new girl for the industry. Thanks a lot and all the very best for the team. வணக்கம், நான் மருதவேல் டைரக்டர் ஆர்கேஆர் ஆதி மூலம் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி கதை சொல்லணும்னா சிம்பிள் கதை தான். ஒரு தாய் இல்லாத பையனை தந்தை எப்படி வளர்த்து ஆளாக்குறாரு, அதுதான் கதை. இதை பக்கா கமர்ஷியலாக எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் சண்முக பாண்டியன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க அவங்களுக்கு சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போய் முதல்ல சார் ஒரு படம் பண்ணலாம், கதை கேளுங்கன்னு சொன்னேன். எனக்கு சம்மந்தம் இல்லாமல் என்கிட்ட கதை சொல்ல வந்து கேட்டுட்டாங்க. இல்லை சார், நீங்கள் கதை கேளுங்க, நீங்கள் நிச்சயம் படம் பண்ண வருவீங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னேன். கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. சார் மற்ற வேலையை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஹீரோ வேணும், யார் பண்ணலாம் ஐடியா இருக்கும்போது சரி ஒரு புதுமுகத்தை போடலாம்னு சொல்லி நாங்கள் மிஸ்டர் கைலாஷ் சார் எப்படி அறிமுகம் பண்ணாங்கன்னா, அவங்க போக்கிரி டைரக்டர் பிரபாகர் மூலியமாக கைலாஷ் சாரை பற்றி ஒரு குழு கொடுத்தாங்க. நாங்கள் விசாரித்து அங்கே போனோம். கைலாஷ் சாரை பார்த்தோம். அவங்க பார்த்த பிறகு தெரிஞ்சு அவங்க மலையாளத்தில் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்னு. அவங்க கதை கேட்குறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, சார் 1 இயர் கழித்து நான் பார்க்கலான்னு சொன்னார். நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா 1 இயர் வெயிட் பண்ணி பண்ணலாம், என் கதை கரெக்டாக பொருத்தமாக இருக்குன்னு சொன்னோன்னே கதை கேட்டார். அவர் ஓகே சொன்னோன்னா உடனடியாக எங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. KS கோபாலகிருஷ்ணன் சார், மோகன் காந்தி சார் தெலுங்கில், இவங்க கூட 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழில் பெருசாக நான் சத்யசம சார்கிட்ட மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் அகன்ஷா பற்றி சொல்லணும். அவங்களுக்கு நான் ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது அவங்க பெங்களூரில் ரிசப்ஷனில் ஹோட்டலில் வச்சு நான் பார்த்தோன்னே இந்த பொண்ணு நம்மளோட கேரக்டருக்கு செட் ஆகுன்னு சொல்லி அசோசியேட் சொன்னேன். அவங்க போய் பேசினாங்க. எஸ்ன்னு சொன்னோடனே நாங்கள் மேக்கப் டெஸ்ட் எடுத்தோம். இவங்க ஃபஸ்ட் கேரக்டர் வில்லேஜ் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேரக்டர் நம்ம நட்சத்திரா சுமித்ராவோட பொண்ணு, அவங்களும் மிக பிரமாதமாக எங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வில்லேஜ் ஸ்டோரி சிட்டி ஸ்டோரி ரெண்டும் நினைக்க வேண்டாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சத்தியமங்கலம் வீரப்பன் வாழ்ந்த இடங்கள், அந்த இடம், அப்புறம் ஊட்டி, ராஜபாளையம், தேனி, இந்த மாதிரி இடத்துல படப்பிடிப்பு நடக்குது. அப்புறம் பெரும்பகுதி சென்னையில் படமாக்கப்பட்டிருக்கு. நான் தமிழில் இன்றைக்கி மினிமம் 1 கோடி ரூபா கம்மி யாருமே ஹீரோ இல்லை. அப்போ நாங்கள் புது படம், பட்ஜெட் படம், அதனால் நாங்கள் ஹீரோ 1 கோடி ரூபா ஒருத்தர் ஹீரோ நாங்கள் பண்ண முடியாது. அதனால் புதுமுகம் பார்க்கலான்னு தேடும்போது எங்களுக்கு கைலாஷ் சார் கிடைச்சார். இந்த கதைக்கு நாங்கள் தேடும்போது நாங்களும் ஒரு 10-15 பேரை செலக்ட் பண்ணும்போது கைலாஷ் சார் தான் கரெக்டாக வில்லேஜுக்கும் செட் ஆகிறாரு, சிட்டிக்கும் செட் ஆகிறாரு, மிக பிரமாதமாக இருக்கிறார். இந்த படத்துக்கு மிகவும் பக்கபலமாக கேமராமேன் சி தனபால் அவங்க என் கூட இருந்து எல்லாமே பிரமாதமாக கூட பிறந்த அண்ணன் மாதிரி சேர்ந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடன இயக்குனர் சுஜாதா மேடம், அவங்க 5 சாங்குமே மிகவும் அற்புதமாக எங்களுக்கு 5மே நடனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ராஜசேகர் ஃபைட்டர் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க உயிரை பயண வச்சு கிளைமேக்ஸில் 1500 மாடு, அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, உயிரை பயணம் வச்சு இங்கே எடுத்து கொடுத்தாங்க. ஜேம்ஸ் வசந்த் சாரை பற்றி உங்கள்கிட்ட நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கதையை போய் நான் முதல் ஜேம்ஸ் சார்கிட்ட சொல்லும்போது,
ஸ்க்ரீன் டைரக்டர் ஈக்குவலாக இருந்து உட்கார்ந்து எல்லா கதையும் கேட்டுட்டு சார் யோசிச்சார். என்ன சார் சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் கதை பிரமாதமாக இருக்குது, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ இதே மாதிரி நீங்கள் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க 6 பாட்டு நாங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு மிக ஒன்று இல்லை 2 இல்லை 5 பாட்டுமே மிக பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் படத்துக்கு மிகவும் அவங்க அதிக ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வர்ற 18ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ரிசல்ட். மருதவேலு படத்தோட ப்ரொடியூசர் நான். ஆக்சுவலி எனக்கு சினிமா எடுக்கிற ஐடியா இல்லை. டைரக்டர் புது டைரக்டர் நல்ல ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி சொன்னதுக்கு எனக்கு பிடிச்சது. ஒரு ஐடியாவில் படம் பண்ணிட்டோம். கதை பார்த்திங்கன்னா கிராமத்து கதை. கிராமம் சிட்டி 2 இருக்குது. கிராமத்தில் தாய் இல்லாமல் வளர்கிற ஒரு பையன் அப்பா கிட்ட வளர்றாரு. கொஞ்சம் ரப்பான டைப்பு அப்படிங்கிறனால பல பிரச்சனைகள் வருது. இது பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியாமல் சிட்டிக்கு போகிறாரு. சிட்டிலையும் பிரச்சனை வருது. எங்கே போனாலும் பிரச்சனை தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில். சிட்டிலையும் பிரச்சனை வருது. எல்லா பிரச்சனையும் சமாளித்து ஒரு சக்ஸஸ் பண்ணி நல்லா வருது. அதுதான் கதை. பாடல்கள் பார்த்திங்கன்னா 5 பாடல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் சார் இசை அமைச்சிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம டீம் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. புது டீமாக இருந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது, பாருங்கள்.